நீதிமான் அவனுடைய விசுவாசத்தினால வாழுவான். அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசிச்சான். நம்ப முடியாததை நம்புறது தான் விசுவாசம். வார்த்தை தருவாரு, அதை நம்புங்க. செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நம்புங்க. அதுதான் விசுவாசம். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். எதெல்லாம் பொய்யோ அதெல்லாம் பிசாசு. அந்த பிசாசை என்ன பண்ணுங்க, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு ஆமாப்பா அப்படின்னு விசுவாசிக்க கூடாது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அதனால இவன் கண்டிப்பா பலி கொடுப்பான்னு தெரியும். ஆகையினால அவனுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்கடாவை ரெடி பண்ணி வச்சுட்டான். உங்களுக்கும் எனக்கும் நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ ஆவி நமக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகிறப்ப பொறாமை, கசப்பு, வெறுப்பு, பேசாம இருக்கிறது, கோவிச்சுக்கிறது, மன்னிக்காம இருக்கிறது, விட்டு கொடுக்காம இருக்கிறது, அதெல்லாம் இருக்கவே இருக்க. தேவாவி இருக்கிறப்ப தேவனை போல நம்ம செயல்படுவோம். அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு, ஆனா இயேசுவோட நீதியால வந்த விசுவாசம் இல்லை. அவங்களுக்குள்ள ஆவி இருந்துச்சு, ஆனா பிதாவின் ஆவி எல்லார் மேலேயும் ஊத்தப்படுவேன்னாரு, அந்த ஆவி எல்லாருக்குள்ளேயும் இல்லை. ஆனா நமக்குள்ள நியூ டெஸ்டமென்ட் சர்ச்ல இப்ப சபையில எல்லார் மேலும் அவர் ஆவியை ஊற்றியிருக்கிறார். ஆவின்றதுக்கு ஒரு எல்லை, ஆவியை பார்க்க முடியாது, அதை ஒரு இடத்துல கொஞ்சம் அடக்கி வைக்க முடியாது, ரொம்ப பெருசு, இன்ஃபினிட். ஆண்டவர் நம்ம ஆவி அந்த மாதிரி ஆவிக்குள்ள பிதாவின் ஆவி வந்துட்டாரு, ஊத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இயேசுவின் ஆவியும் உங்க ஆவியும் ஒன்னாயிருச்சு. பரிசுத்த ஆவியானவரும் உங்க ஆவியும் ஒன்னாயிருச்சு. இதை என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. வல்லமை, மாட்சிமை, மகிமை, ஜெயம், மகத்துவம். அடுத்தது, வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். இதெல்லாம் பிதாவினுடையது. இயேசு சொல்றாரு, பிதாவினுடையதெல்லாம் என்னுடைய. ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு காண்பிப்பார். Praise the Lord. பில்லி கிரஹாம், டாக்டர் பில்லி கிரஹாம் என்ற ஒரு பெரிய தேவ மனுஷன், அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். என்ன சொன்னார்னா, I have no problem believing that the whale swallowed Jonah. I would have even believed if Jonah had swallowed the whale. அவர் சொன்னார், வேத வசனம் யோனாவை திமிங்கலம் முழுங்கிடுச்சுன்னு சொல்லியிருக்குது. ஒருவேளை யோனாவே திமிங்கலத்தை முழுங்குனான்னு சொன்னால் கூட நான் நம்பியிருப்பேன். யோனாவே, பைபிள் என்ன சொல்கிறதோ அதை நம்பணும். பைபிள் என்ன சொல்லுதோ, யோனாவை திமிங்கலம் முழுங்குச்சு, அதை நம்பலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, வேதத்தில் யோனா தான் ஏன் திமிங்கலத்தை முழுங்குனான்னு சொன்னால் கூட நான் அதை என்ன பண்ணியிருப்பேன், நம்பி இருப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ப வேண்டும். அல்லேலூயா. கேள்வி கேட்கக்கூடாது, இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி ஆச்சுன்ற கேள்வியே கேட்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். யோவான் 16, 14, 15. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அளிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனால் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். கவனிங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் 14வது வசனத்தில், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை என்ன செய்வாராம்? சத்தமா சொல்லுங்க. என்ன படுத்துவார்? மகிமைப்படுத்துவார். யாரை பற்றி சொல்றாரு இங்க? பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்றார்.
பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா, அவர் என்ன பண்ணுவார்னு போட்டிருக்கு, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து, என்னுடையதில்னா என்ன அர்த்தம், பரிசுத்த ஆவியானவர் இயேசு உடையதிலிருந்து எடுத்து யாருக்கு அறிவிப்பாரா, சீஷர்களுக்கு, ஜனங்களுக்கு அவர் அறிவிப்பார். அதனால் அவர் என்ன பண்ணுவாரா, மகிமைப்படுத்துவார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது அடுத்த வசனம், பிதாவினுடையவைகள் யாவும் என்னது, என்னுடையவைகள், அதனால் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாரா, அறிவிப்பார் என்றேன். இயேசு சொல்றாரு, ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். All things that the Father has are mine. All that belongs to the Father is mine. இயேசு சொல்ற வார்த்தை என்னன்னா, பிதாவுக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ, ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, everything that belongs to the Father. அப்பாவுக்கு எதெல்லாம் உரியதோ அதெல்லாம் என்னுடையது. அப்பாவுக்கு எல்லாம் எதெல்லாம் உரியதோ அதெல்லாம், சத்தமா சொல்லுங்க, அப்பாவுக்கு எதெல்லாம் உரியதோ என்னுடையது. ஆகையால் ஆவியானவர் என்ன செய்வார், என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இங்கிலீஷில் போட்டிருக்கு, என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்குள்ளே அதை என்ன பண்ணுவாரா, நட்டு வைப்பாராம். அதுவும் உனக்குள்ள அவர் என்ன பண்ணுவாராம், உள்ள அதை உங்களுக்குள்ளே விதைப்பார், உங்களுக்குள்ளே அவர் அறிவிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள அறிவிப்பார். நான் அந்த வசனத்தை வாசித்து கொண்டு இருந்தேன். வாசிக்கிறப்ப இயேசு சொல்ற அந்த வார்த்தை எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன வார்த்தை, என்னுடையவைகள். அங்கே போட்டிருக்கு இல்லையா, என்ன போட்டிருக்கு, என்னுடையதில் எடுத்து, என்னுடையதில், he will take of what is mine. என் கிட்ட இருந்து அவர் எடுத்து உங்களுக்குள்ள அவர் என்ன பண்ணுவாரா, அறிவிப்பார். அதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இது எப்போ சொல்றாருன்னா, இந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட போக போறார். அதனால சொல்றாரு, நான் போகிறது நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார். நான் போகாதிருந்தால், நான் கொஞ்சம் ஆவியானவரை சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு வர்றேன். நான் போறது நல்லது, நான் போகாட்டி ஆவியானவர் வரார். ஒரு மொழிபெயர்ப்பு இங்கிலீஷில் போட்டிருக்கு, நான் போகிறது உங்களுக்கு லாபம், நான் போகாட்டி ஆவியானவர் வரமாட்டார். அந்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாரா, அந்த வசனத்தை பாருங்க, ஒரு சூப்பர் வசனத்தை அவர் சொல்லுகிறார். 16வது அதிகாரம் என்ன பண்ணுவார், 8வது வசனம். ஆவியானவரை பற்றி கொஞ்சம் முதல்ல சொல்லிடுறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரை கண்டித்து உணர்த்துவாரா, எதை குறித்து, பாவத்தை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவாரா. உலகம் அந்த நாளில் யார், அவர் இருந்தபோது எங்க இருந்தார்னா யூதருக்குள்ள இருந்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத யூதர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத யூதர்கள். ஆவியானவர் வர்றப்ப உலகம் என்று சொன்னால் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், அவர்களுக்கு எதை கண்டித்து உணர்த்துவாராம், பாவத்தை குறித்து. என்ன பாவம், இயேசுவை விசுவாசிக்காத பாவம். இயேசுவை விசுவாசிக்காத பாவம் என்றால் என்ன, இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசிக்காத பாவம், இயேசு பாவங்களை ரட்சிக்க வந்தார் என்று விசுவாசிக்காத பாவம். அதனால உலகத்தை பாவத்தை குறித்தும், அதுக்கு அடுத்தது பாருங்களேன், நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன பண்ணுவாராம், உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அடுத்த வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடியினால் நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும். அவர்கள்னா உலகம், நீங்கள்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நீதியை குறித்து சொல்லுவார். எதை குறித்து சொல்லுவார், நீதி. பைபிளில் நீதி ரொம்ப முக்கியம். பைபிளில் போட்டிருக்கு, நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. ஆனால் நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீதி, ரைச்சஸ்னஸ். ஆண்டவர் முன்னாடி ஒருத்தன் நிற்கணும்னா அவன் யாரா இருக்கணும்னா நீதிமானா இருக்கணும்.
அந்த நீதியை தேவன் எப்படி கொடுத்தார்? தம்முடைய குமாரனுடைய மரணத்துக்குள்ள. பைபிள்ல போட்டிருக்கு, அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5. ரோமர் 4 விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்க யாருன்னா அதுக்கு மேல சொல்லுது, நாம் தேவனுடைய நீதி. நாம் யாருடைய நீதி? நாம் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை என்ன ஆக்கினாரா? பாவமாக்கினார். அப்ப உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆவியானவர் அடிக்கடி சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீங்க நீதிமான். சொல்லுங்க, நான் யாரு? பைபிளில் நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை நீதிமொழிகளில் வாட்சி பாருங்களேன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நீதிமான் செழிப்பான். நீதிமான் என்னவான்? சொல்லுங்களேன், பாருங்களேன். நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமானுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த நீதி எப்படி வரலன்னா நம்முடைய சுயத்தால வரல. நான் எதையாவது கழட்டிட்டனோ எதையாவது போட்டுட்டோனோலாம் இல்லை, இயேசுவை விசுவாசத்ததினால். ரோமர் 1 போட்டிருக்கு, நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினாலே. நீதிமான் பிழைப்பான். எப்படி பிழைப்பான்? இங்கிலீஷ் போய் பிழைப்பான்னா சாக கிடக்கிறாரு ஒருத்தர், பொழைச்சிக்குவார், அதை சொல்லலை. டெத் பெட்டில் சீரியஸாக ஐசியூவில் இருக்கிறவர் பாஸ்டர் பொழைச்சிக்கிட்டார் பாஸ்டர்ன்றது இல்லை. புரியுதா இல்லையா? அது பொழைக்கிறது இல்லை. ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஹிஸ் ஃபெய்த். நீதிமான் அவனுடைய விசுவாசத்தினால வாழுவான். விசுவாசத்தினால, சத்தமாக சொல்லுங்க, நீதிமான் அவனுடைய விசுவாசத்தினால வாழுவான். ஏன் தெரியுங்களா? பைபிளில் போட்டிருக்கு, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். என்ன விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம்? 2 பேதுரு 1 இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களை போன்ற, எப்படி பவுலுக்குள்ளேயும் பேதுருவுக்குள்ளேயும் யோவானுக்குள்ளேயும் ஸ்தேவானுக்குள்ளேயும் இருந்த விசுவாசமோ அதே விசுவாசத்தை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து நீங்கள் யாராவது ஒரு நமக்கு என்ன பேர்? நீங்கள் போஸ்டர்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அம்மாவின் விசுவாசி, தளபதியின் விசுவாசி. என்னடா விசுவாசி? நீ போஸ்டிங் கொடுக்கலன்னா வேற ஒருத்தனுக்கு விசுவாசியாக மாறிடுவான். புரியுதா இல்லையா? நீங்கள் யாரோட விசுவாசி? விசுவாசினா என்ன அர்த்தம்? அவரை விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசினா என்ன அர்த்தம்னா விசுவாசிச்சு நீதிமானானவங்க. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டிக் கொள்ளும். அப்படி இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க விசுவாசம் வேற, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுடைய விசுவாசம் வேற. பழைய ஏற்பாட்டில் இருந்த விசுவாசம் அவங்க சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆனால் அவங்களுக்கே ஒரு விசுவாச பட்டியலை எபிரேயர் 11 போட்டு ஆண்டவர் அதை பெருசாக காமிக்கிறாரு. ஆனால் முடிகிறப்ப என்ன சொல்றாருன்னா, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராக முடியாது. அவர்கள் நம்மை அல்லாமல் ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கு. எல்லாமே என்னன்னா விசுவாசம். என்னன்னா அதில் ஆரம்பிக்கிறப்ப சொல்றாரு, காண்கிறத விசுவாசிக்கிறது விசுவாசம் கிடையாது. காண்கிறத சொல்லுங்களேன், காண்கிறத. ஆமாம், காண்றதை நான் ஏன் விசுவாசிக்கணும்? இங்கே ஒரு ஃபேன் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் தப்பு. அது விசுவாசமா? என்ன சொல்லுவீங்க? இவன் ஒரு முட்டாளியானுவீங்க. ஆனால் நான் இங்கே என்ன சொல்லலான்னா, இங்கே தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவன் உங்கள் நடுவில் வந்திருக்கிறாரு, அவர் உங்களை தொடுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இது விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்தும், நான் சொன்னேன் இல்லையா, பில்லி கிரஹாம் சொன்னாருன்ட்டு. அப்பா, விசுவாசம்னா என்னங்க? விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா என்ன? அது எப்பயுமே அதிர்ச்சியையும் மிரட்சியையும் கொண்டு வர்றதான் விசுவாசம். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம், ஆபிரகாம், நான் பிரசங்கம் ஆரம்பித்தது ஒன்று, போகிறது ஒன்று, அதான் அங்கே என்ன பேசுதோ அதான் வார்த்தை. ஆபிரகாம் எனக்கு எப்பயுமே ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம் தெரியுமா? ஒரு உலகத்தில் குழந்தை பிறக்கணும்னா இப்போல்லாம் எத்தனை வயசில் தெரியாமல் 15-16 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சா போக்சோ சட்டத்தில் உள்ளே போட்டுருவான். 18 வயசுன்னு நினைக்கிறேன் கல்யாணம். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. பைபிள் காலகட்டத்தில் மரியாள் கர்ப்பமான டைமு 13 to 14 இயர்ஸ். அதுதான் ஒரு ஐடல், ஒரு குறிப்பான ஒரு வயதில் குழந்தை பிறக்கிற வயது. ஆனால் ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்கிறாரு 75 வயசில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவன் என்ன பண்ணான்? எப்போ முடியாத 75 வயசில் என்ன ஆகிருக்கும்? நம்பிக்கையெல்லாம் போயிருக்கும். அவர் முடிவு பண்ணிருப்பார், நம்ம சொத்தெல்லாம் எலையேசருக்கு தான் எழுதி வைக்கணும்.
எலியேசருக்கு தான் எழுதி வைக்கணும், அவ்வளோதான். உன் நம்பிக்கை முடிஞ்சு போய் எல்லாம் க்ளோஸ் ஆயிருச்சா, ஆண்டவர் வந்து சொல்ல, உனக்கு நான் செய்வேன்ப்பா. தலை முடியெல்லாம் கொட்டி போச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, எங்கெங்கே ஒரு இடம் வாங்குறது, எப்பா உனக்கு நான் வீட்டை தருவேன். அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா சொல்லும். நான் எங்கே என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், ஒரு சம்பளம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, விசுவாசத்தால் நீதிமான். ஆண்டவரை விசுவாசி. யாரை விசுவாசி? ஆண்டவர் என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. நம்பிக்கை. ஆண்டவர் என்ன பண்ணுங்க? நம்பணும். எதை நம்பணும்? அவர் செய்து முடித்ததை நம்பணும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. நீதி எப்படி வர்றதுன்னு சொன்ன? விசுவாசத்தினால வருது. அந்த நான் எதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு விசுவாச கும்பல் இருந்துச்சு. அந்த கும்பல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு 75 வயசில் வந்து சொல்கிறாரு, நான் ஆபிரகாம் இருந்தால் ஜீசஸ் போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம், இதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு இருப்பேன். ஆபிரகாம் என்ன பண்ணானா? விசுவாசித்தான். அதனால தான் அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசிகளின் தகப்பன். அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசிச்சான். நம்ப முடியாததை நம்புறது தான் விசுவாசம். சொல்லுங்க பக்கத்தில் இருங்ககிட்ட, நம்ப முடியாததை நம்புறது தான் விசுவாசம். அல்லேலூயா. ஆமாம், நம்ப முடியாது, வார்த்தை தருவார், அதை நம்புங்க. செஞ்சு முடிச்சிட்டாரு, அதை நம்புங்க. அதுதான் விசுவாசம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுடைய விசுவாசம் என்னன்னா, அவங்களுடைய விசுவாசத்தை பற்றி தெரியல, ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. இப்படி சொல்கிறேன், விசுவாசத்தோடு விசுவாசிச்சாங்க. எப்படி விசுவாசிச்சாங்க எப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள எப்படியோ கிரியேட் ஆயிருச்சு கடவுள் மேலே. ஆபிரகாம் இப்படி வச்சுக்கலாம். முதல்ல விசுவாசம் என்று சொல்லும்போது யாருடைய விசுவாசத்தை சொல்லுதுன்னா, ஆபேல். யாரோட விசுவாசம்? ஆபேல். ஆபேல் என்ன பண்ணா? ஆபேல் காயினோட பலியை பார்க்கலாம் விசேஷமான பலியை செலுத்தினான். ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆஃப் ஃபெய்த் ஆபேல் தான். எப்படின்னா அவனுக்கு என்னன்னு தெரியல, உள்ளுக்குள்ள. கவனிங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ரோமர்ல ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை தெரியுமா? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. தேவனை குறித்து சத்தமா சொல்ல மாட்டேன். தேவனை குறித்து அறியப்படும். அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேவனை பற்றிய அறிவை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்னா, காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, கர்த்தத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினால் காணப்படுகிறது. எதெல்லாம் சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரோ, எதெல்லாம் சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே, எதெல்லாம் சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறாரோ அதை பார்த்தாவே ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறாரா இல்லையா? சூரியனை உருவாக்குனாரு, அந்த சூரியன் மணவரையில் புறப்படுற மணவாளனை போல புறப்பட்டு ஓடுதே, அதை பார்க்குறப்ப, கடலை பார்க்குறப்ப, நட்சத்திரங்களை பார்க்குறப்ப, மனுஷனை பார்க்குறப்ப, மிருகங்களை பார்க்குறப்ப, ஒன்னொன்ன பார்க்குறப்ப ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார். அவர் சிருஷ்டியா இருக்க முடியாது. ரோமர் 1 வாட்ச பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், ஆகையால் தங்களுடைய சிந்தனையில் வீணரானார்கள். ஆண்டவர் ஒரு, இப்படி சொல்றேன், ஒரு மெய்யான தேவன், ஒரு சத்தமா சொல்லுங்க, ஒரு மெய்யான தேவன் இருக்கிறார். அவர் சிருஷ்டியாக இருக்க முடியாது, அவரை சிருஷ்டிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆதாம் இருந்தான். ஆதாம் பாவம் செஞ்சுட்டான். எப்படியோ பாவம் செஞ்சாலும் சிலர் தப்பு பண்ணிட்டா கூட சொல்லியிருப்பாங்கப்பா, கடவுள் இருக்கிறாருப்பா. சொல்லி தருவாங்களா மாட்டாங்களா? நான் பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவர் இருக்கிறாரு. ஏதோ ஆதாம் மூலமா ஆபேலுக்குள்ள அந்த அறிவு வந்துருச்சு, அவன் விசுவாசிச்சான். அதுக்கப்புறம் யாரை பார்க்குறோம்? விசுவாசத்தில் ஏனோக்க பார்க்குறோம். ஏனோக்கு விசுவாசத்தோட ஆண்டவரோட நடந்தான். ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரோட நடந்தான். விசுவாசம் தான். கடவுள் இருக்கிறார், ஆவியா இருக்கிறாரு, அந்த ஆண்டவரோட உறவாடினான். அதுக்கப்புறம் ஆபிரகாம். இப்படி இவங்க விசுவாசம்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம விசுவாசத்தை பத்தி சொல்றப்ப 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறதாவது. நமக்கு என்ன வந்துச்சு? இயேசுவோட நீதியால் விசுவாசம் வந்தது. நமக்கு எதனால விசுவாசம் வந்துச்சு?
சொல்லுங்களேன். நமக்கு எதனால விசுவாசம் வந்துச்சு? இயேசுவோட நீதியால் விசுவாசம் வந்தது. யாரோட நீதியால? ஆமா, அவருக்கு பேர் என்னன்னா நீதியாகிய கிளை. அவருக்கு பேர் என்ன? ஆமா, நீதி. அவரே நீதி. அவர் நாம் தேவ நீதியாகும்படி அவர் பாவமானார். அவரோட நீதியால நமக்கு என்ன விசுவாசம் வந்துச்சா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள, பேதுருவுக்குள்ள, யோவானுக்குள்ள, அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தினால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போறப்ப வழிக்கு பணப்பையை எடுத்துக்கிட்டு போகாதீங்க, பாதரட்சை எடுத்துக்கிட்டு போகாதீங்க, நீங்க போங்க, உங்களுக்கு போஷிக்கப்படும். உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? அவங்க போயிட்டு திரும்பி வந்தாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏதாகிலும் உங்களுக்கு குறைவுபட்டதா? ஒன்றும் குறைவுபடல ஆண்டவரே. ஏன் தெரியுங்களா? அவர்கள் விசுவாசத்தோடு இருந்தார்கள். நீங்க இன்னைக்கு சொல்றேன் நான், இந்த ஆராதனையின் துவக்கத்தில் விசுவாசத்தோட, இது என் செய்தி கிடையாது, இது போகுது பின்னாடி வருது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விசுவாசம் சொல்லுங்க. விசுவாசம் எதுக்கு சொன்ன? நமக்கு அவர் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் இன்சிஸ்ட் பண்றது, அறிவுறுத்துவது என்ன தெரியுமா? நீ தேவ நீதி. நீ யாரு? நீ யாருடைய நீதி? தேவ நீதி. ஓ நீதி. ஏசாயா சொல்றாரு, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த. என்ன கந்த? அழுக்கான கந்த. ஆண்டவர் அருவருக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ரொம்ப 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 அருவருக்கிற காரியம் சுயநீதி தான். என்ன நீதி? நான் அவ்வளோ ஜெபம் பண்ணேன், நான் நிறைய கொடுத்தேன், மக்கள் பார்க்குற மாதிரி செய்கிறது. மக்கள் பார்க்குற மாதிரி சொல்லுங்களேன். மக்கள் பார்க்குற மாதிரி செய்கிறது. ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? அந்த ரங்கத்தில் நீ செய்கிறப்ப வெளியரங்கத்தில் நான் உனக்கு பதிலளிப்பேன். ஷோ கேஸ் பண்ணுறது, ஷோ பண்ணுறது. புரியுதா இல்லையா? பார்க்குற மாதிரி. எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார், பார்க்குற மாதிரி. ஃபாதர் ஆர்சியில் இருக்கிறப்ப இங்கே ஆவடியில் தான் இருந்தாங்க. அவங்களாம் போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி கதை. 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்தீங்களான்னு கேட்காதீங்க, எல்லாம் கதை தான். கதைன்னா பொய் கிடையாது, அப்படியே வர்றது. நான் எங்கள் தாத்தாவோட தாத்தா பேர்லாம் எனக்கு தெரியும், ஏன்னா எங்கள் தாத்தா சொல்லிட்டு போனார். ஸோ ரத்தினம்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாரா? ஆர்சி ஃபாதர் பார்க்குறப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து பளிச்சுன்னு போடுவாராம். எப்படி போடுவாராம்? ஃபாதர் ஆர்சியில் 50 ரூபா போட்டால் பரலோகத்தையே போட்டான்னு நினச்சிருவாங்க. புரியுதா இல்லையா? எல்லாம் சில்லறை தான் போடுவானுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபாதர் அப்படியே சந்தோஷப்படுவாராம். அடுத்த வாரம் என்ன பண்ணுவாராம்? ஃபாதர்கிட்ட இருந்து 500 ரூபா வாங்கின்னு போயிடுவாராம். புரியுதா இல்லையா? இந்த ஷோகேஸ் மேட்டர்லாம் வச்சுக்கூட ஆண்டவர் எதை பார்க்குறாரு? அந்த ரங்கத்தை பார்க்குறாரு. உடைய அந்த ரங்கத்தில் நான் என்ன சொன்னேன்? இந்த நீதின்றது சுயநீதி அல்ல, நான் தேவ நீதி. அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு. என்ன வாசிக்கிறோம்? இந்த நீதியை நம்ம பெற்றுக்கொண்டோமா? ரோமர் 5:17 வாசிக்கிறோம். நீதியின் பரிபூரணத்தை, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். நம்ம பெற்றுக்கொண்டோம். இயேசுகிட்ட நீதி இருந்துச்சு, அவரை விசுவாசிச்சேன். கவனிங்க, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ரோமர் 4 ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் என்ன பண்ணா? சொல்லுங்க. ஆபிரகாம் என்ன பண்ணா? விசுவாசிச்சான். எதை விசுவாசிச்சான்? நான் சொன்னேன் இல்லையா, 75 வயசுல வாக்கு கொடுத்துட்டாரு, எப்பா நான் உனக்கு புள்ள தருவேன்ட்டு வெயிட் பண்றான். 75 வயசு. என்ன வயசு? என்னங்க சொல்றீங்க? இங்க எத்தனை பேருக்கு 75 வயசு ஆச்சு? யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா? வயசு சொல்ல மாட்டீங்களோ? பரவாயில்ல. எலிசபெத் அம்மா 73 நெருங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 75 யாராவது இருப்பீங்க. ஆனால் 75 வயசு. அவன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்லிட்டாரு. காலம் ஆக ஆக அவனுக்கு டவுட் வருது. ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே பிள்ளை இல்லாத இருக்கிறேன்னு. பெரிய வெற்றி எடுத்துட்டான். எதனால வெற்றி எடுத்தான்? 75 வயசுலேயே ஒரு பெரிய வாரியராக போய் ஒரு யுத்தத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான். கேட்குற, ஆண்டவரே பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, இந்த எலியேசரின் வீட்டு விசாரணைக்கு அர்த்தனாக இருக்கிறானே. ஆண்டவர் வெளில கூட்டு போகிறாரு. எப்பா வானத்தை பாரு. ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாரு, திருப்பி அஷ்யூர் பண்ணுறாரு. வானத்தை பாரு, நட்சத்திரத்தை என்ன முடியுமா பார்க்குறான்.
என்ன ட்ரை பண்ணுறான், 1 2 எண்ண முடியல. ஏன்னா பூமியில் இருக்கிற மண்ணை காட்டில் வானத்தில் நட்சத்திரங்கள் ஜாஸ்தி. அவன் அதை எண்ண முடியுமானால் உன் சந்ததியை எண்ணலாம். மணலை எண்ண முடியுமானால் உன் சந்ததியை எண்ணலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும். பைபிளில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம், பைபிள் சொல்லுது, அதை அவர் என்னவா எண்ணினாரா? நீதியா என்னாரா? இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, அவனை அக்கௌண்ட்ல அதை நீதியா சேர்த்துட்டாரு. அதுக்கு அடுத்த அதிகாரம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இவ்விதமாய் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை பார்த்து விசுவாசிச்சான். நீங்களும் நானும், இயேசு எனக்காக மரித்தார். ரோமர் 4 கடைசி 2 வசனம் வாச்சு பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார் என்று விசுவாசித்ததுனால என் மேலே என்ன ஆண்டவர் என்னவா பார்க்குறாருன்னா நீதிமானா பார்க்குறாரு. அல்லேலூயா சொல்லும். இப்போ நீதிமானா அவர் என்னை பார்ப்பதனால பைபிளில் சொல்லப்பட்ட நீதிமான்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நித்திய கீர்த்தி இருக்குது. என்ன கீர்த்தி இருக்குது? என்ன கீர்த்தி? ஆமாம், உங்களுக்கு நித்திய கீர்த்தி இருக்குது. உங்கள் வேர் கனி கொடுக்கும். உங்கள் பேர் என்ன பட்டிருக்குன்னா பேர் புகழ் பெற்றிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? இப்போ ஆவியானவருக்கு போயிடலாமா? அங்கே இன்னைக்கு உங்களுக்கு எதை சொல்கிறேன், ஆவியானவரை பற்றி சொல்லலை. ஆவியானவருடைய செயல்பாட்டில் அவர் என்ன செய்கிறார் என்றால், இயேசு கிட்ட இருந்து எடுத்து காமிக்கிறவர். ஆவியானவரோட ஃபங்க்ஷன் என்னன்னா, அவர் என்ன பண்ணுவார்? உலகத்தை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உங்களுக்கும் எனக்கும் அப்பப்போ சொல்லுவார், நீ நீதிமான். நீ யாரு? பிசாசு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இல்லைப்பா, நீ நீதிமான் கிடையாது. நீங்கள் சொல்லணும், ஆமாம்ப்பா நானா நீதிமான் கிடையாது, அவர் ஆக்கிட்டார், என்ன பண்ண முடியும்னு சொல்லணும். அவர் என்ன பண்ணிட்டாரு? இல்லைப்பா. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே ரொம்ப வயசான ஆள் யாருன்னா பிசாசு தான். அப்பையிலிருந்து இருக்கிறான் பொய்யன். அவன் யாரு? பயங்கரமான பொய். அவன் பிசாசை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவன் பொய்யன் மட்டும் இல்லை, உங்களோட எதிரி தோற்கடிக்கப்பட்டவன். என்னோட எதிரி யாரு? தோத்து போனவங்கிட்ட உங்கள் எதிரியாக இருக்கிறான். அது எப்படி ஆகும்? அல்லேலூயா சொல்லும். அவனுக்கு நீ ஏன் பயப்படுற? அல்லேலூயா. அவன் பேசுகிறதெல்லாம் பொய் தானே. அவன் பேசுகிறதெல்லாம் சொல்லுங்களேன், அவன் பேசுகிறதெல்லாம் நீ செத்துருவ, உனக்கு முடிஞ்சு போச்சு, எதெல்லாம் எதிர்மறையானதோ உன்னை புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் பிசாசு. அதெல்லாம் யாரு? சொல்லுங்கள். எதெல்லாம் எதிர்மறையோ, எதெல்லாம் பொய்யோ, அதெல்லாம் பிசாசு. அந்த பிசாசை என்ன பண்ணுங்க? அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆமாம்ப்பா அப்படின்னு விசுவாசிக்க கூடாது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை, வியாதியை, கடனை. அல்லேலூயா. கடன் வாங்குறமா, ஏதாவது ஒரு தேவை வருதா, யார்கிட்ட வாங்கலான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவுட்டு, வாங்குவ. ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுன்னா, என் தேவை வர்றதுக்கு முன்னாடியே அவர் சந்தித்து விடுகிறார். அல்லேலூயா சொல்லும். அவன்கிட்ட பிள்ளைய கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஆடை அனுப்பிச்சி வச்சுட்டார். யார்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி? ஆபிரகாம் கிட்ட. உன் ஏகசுதன் நேசகுமாரன்லாம் ரொம்ப ஆசை காட்டி அவனை டெம்ப்ட் பண்ணி எப்படியாவது அவன் விடமாட்டானான்னு பார்க்குறாரு. அவன் என்னன்னா, அவன் விசுவாசத்தை டேஸ்ட் பண்ணவன். எதை டேஸ்ட் பண்ணவன்? இந்த புள்ள விசுவாசத்தால் வந்த புள்ள. இந்த புள்ள போனாலும் அந்த பிள்ளையை அவர் தர வல்லவர். ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட தான் சொன்னார், உனக்குள்ள பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆகையினால் அவனுக்கு தெரியும். அவனுக்கு என்ன தெரியும்னா, அவன் விசுவாசத்தை டேஸ்ட், கவனிங்க, விசுவாசத்தை டேஸ்ட் பண்ணி விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டவங்க கவலையே பட மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லுங்களேன். எது இழந்தாலும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அது திரும்ப வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோம். திரும்ப வருமா வராதா? எது இழந்தாலும், பணம் போச்சா, வேலை போச்சா, வீடு போச்சா, நகை போச்சா, அதையே நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அது வராது. ஐயா அது போயிட்டு போகுது, என் தேவன் திரும்ப தர வல்லவர். நீ கேட்காட்டாலும் அவர் தருவார். யோபு கேட்டானா, ஏப்பா எல்லாம் போச்சே எனக்கு வேணும்னு கேட்டானா? சொல்லுங்களேன். இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவனுக்கு எல்லாத்தையும் 2 மடங்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லும். எத்தனை மடங்கு கொடுத்தாரு? எத்தனை மடங்கு கொடுத்தாரு? உங்களுக்கு 2 மடங்கு கொடுப்பாரு, 200 மடங்கு கொடுப்பாரு, பல மடங்கு கொடுப்பாரு. ஏன் தெரியுங்களா? அவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லும். இப்போ அவங்கிட்ட கேட்குறாரு, எப்பா ஓ ஏகசுதன் நேசகுமாரன் அப்படி இப்படிலாம் சொல்லி இவன் எப்படியாவது விட்டுருவானா? எப்படியாவது சொல்ல மாட்டேன்றீங்க. அவன் ஒய்ஃபுக்கிட்ட கூட சொல்லலை. அந்த அம்மா சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த அம்மா சில நேரத்தில் தப்பான ஆலோசனை கொடுத்துச்சா இல்லையா? சொல்ல மாட்டேன்றீங்க. கொடுத்துச்சா இல்லையா? இந்த ஆள் நல்லா தான் இருந்தார்.
நல்ல மனுஷன்தான். நான் பிள்ளையற்று இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆகார சேர்த்துக்கொண்டோன்னே எப்படா சான்ஸ் கிடைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்துருக்கான் போல இருக்கு. உடனே அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, சும்மா விளையாட்டுக்கு. அப்படிப்பட்ட ஆள் இல்லை அவர். சொல்லுங்கள், அவர் அப்படிப்பட்ட, ஆமாம், அல்லேலூயா, அவர் நல்ல ஆள். என்ன சொல்ல முடியாது. இந்த அம்மா சொல்கிறாங்க, சில நேரத்தில் சொல்கிற, இப்போ ஒரு ஒய்ஃப் தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க? தோசை ஊற்ற தெரியுமா யாருக்காவது? வீட்டுக்காரர் போய் சொன்னாராம், எண்ணெயும் ஊற்று, என்ன திருப்பி போடு, அதை பண்ணு, இதை பண்ணு. அந்த அம்மா டென்ஷன் ஆயிடுச்சான். எத்தனை வருஷமாக நான் தோசை ஊற்றுறேன், எத்தனை வருஷமா நீ என்ன எண்ணெயை ஊற்றுன்ற, மாவை ஊற்றுன்ற, அதை பண்ணுன்ற, இதை பண்ணுற. அவர் சொன்னாரா, நான் எத்தனை வருஷமாக கார் ஓட்டுறேன், நீ இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப, நான் ஓட்டுறப்பெல்லாம் நீ ஏன் சொல்கிற? ஏன் நான் கார் ஓட்டுறப்பெல்லாம் அப்படி தான், அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள். இப்போ நான் சொல்லுவேன், எத்தனை வருஷமாக ஓட்டுறோம், புரியுதா இல்லையா? இவர் பார்த்தாரு, நிறைய வீட்டில் நடக்கிறது என்னென்னா எல்லாம் ஆமென் அல்லேலூயா அப்படின்ட்டு அப்படியே அடங்கி போயிடுறது. அப்படி இல்லை, இவர் சொன்ன உடனே இந்த அம்மாட்ட சொன்னால் சொல்லியிருப்பாங்க, ஐயா முட்டாள் ஆபிரகாம், 100 வருஷம் கழித்து இந்த பிள்ளை கொடுத்துருக்கு, இது ஒரு மிராக்கிள் பேபி. என்ன பேபி? நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், ரொம்ப வருஷம் குழந்தை பிறக்க போகுதுன்னா, ஒரு 10 வருஷம் கழித்து குழந்தை பிறக்க போகுதுன்னா, அந்த டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மேலே எழுதிடுவான் ப்ரெஷியஸ் பேபி. என்ன பேபி? ரொம்ப விலையேறப்பட்ட குழந்தை, ப்ரெஷியஸ் பேபி. சில நேரத்தில் மிராக்கிள் பேபின்னு எழுதிடுவான் மேலேயே. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து பிறக்க போதே. எப்பா இது எப்போ பிறகுது? ப்ரெஷியஸும் இல்லை, மிராக்கிளும் இல்லை, இது என்ன பேபின்னே சொல்ல முடியாது. ஏன்னா 100 வயசில் பிறந்தது. எத்தனை வயசில் பிறந்தது? இந்த அம்மா சொல்லியிருக்கலாம், உன்னை தொலைச்சி விடுவேன், நீ வேணா பலியாயிரு. நீ வேணா சொல்ல மாட்டேன்றீங்க, நீ வேணா பலியாயிரு, அது வாழ்கிற புள்ள அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நடந்தது என்ன? உன் சொல்லவே இல்லை. சொன்னா வம்பு. நைட் என்ன அதிகாலையில் எந்திரிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு மேலே போயிடுறான். உனக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா சொல்லும். ஆனால் என்ன, இவன் போயிட்டு நம்மளை மாதிரி என்ன பண்ணுறது, சில இடத்துல சாப்பிட போனோன்னா அதான் காசு கொடுக்குறேன் எடுக்கவே மாட்டான். புரியுதா இல்லையா? கத்தியை தூக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான், வெட்டலாமா வேணாமா. இவர் வேணான்னு சொல்லுவாரா? இவர் சொல்ல மாட்டேன். இவர் ஆமாம், சில நேரத்தில் நடக்கும் தெரியுமா, வேணான்னு சொல்லுவாங்களா, தருவாங்களா, மாட்டாங்களா, அப்படிலாம் டவுட் இல்லை. இவன் போனவன் தூக்கி கத்தி கழுத்துக்கிட்ட போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? பேச மாட்டேன்றீங்களா, கத்தி எப்பா நிறுத்துப்பான்ட்டாரு. எப்பா நிறுத்து, நீ தேவனுக்கு பயப்படுறவன்னு தெரியும். அங்கே பாரு ஒரு ஆட்டுக்கடா இருக்குது. அல்லேலூயா. என்ன அர்த்தம்னா, இந்த கடவுள் யார் தெரியுங்களா? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இவருக்கு தெரியாதாண்ணா, இவன் கண்டிப்பாக பலி கொடுப்பான், இவனுக்கு தெரியும். இவருக்கு இவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு சந்தேகம் இல்லை. இவர் கடவுள், அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன இவன் உழ மாட்டான், எந்திரிக்க மாட்டான், பின்வாங்க மாட்டான், எல்லாமே தெரியும். அல்லேலூயா சொல்லுவோம். அதனால இவன் கண்டிப்பா பலி கொடுப்பான்னு தெரியும். ஆகையினால அவனுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்கடாவை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அல்லேலூயா சொல்லும். உங்களுக்கும் எனக்கும் நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக நாம் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இத்தனையும் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நாம் தேவனுடைய நீதி என்பதை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நீதி இருந்தால் தான், நீதினா என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் தைரியமாக நிற்கிறது. எப்படி நிற்கிறது? ஆமாம், ஆண்டவர்கிட்ட எப்படி போய் நிற்கிறது? பயந்துக்கிட்டு போய் ஆளை அனுப்புறதில்லை. நான் நீதிமான். எதனால நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தினால. நான் உங்ககிட்ட பேசுகிறேன், உங்ககிட்ட கேட்குறேன், உங்ககிட்ட எனக்கு உரிமை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு வாசிங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நியாயம் தீர்ப்பா. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடியால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. யோவான் 16:12. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அடுத்த வசனம் என்ன வசனம்? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது, 13வது வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், என்னவா பேச மாட்டாரு?
எப்படி பேச மாட்டாரா? சுயமாக பேச மாட்டார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். நான் உங்களுக்குள்ள ஒன்று சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதுதான். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், ஆண்டவரே நான் ஆவியால் நிரப்புறதில்ல, என் ஆவி நீங்கள் தான். என் ஆவி சொல்ல மாட்டேன், நீங்கள் என் ஆவி நீங்கள் தான். எப்படி என் ஆவி நீங்கள் தான்? பைபிளில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? பைபிளில் போட்டிருக்கு. பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியினால் நடத்தப்படுங்க, ஆவியினால் நிரப்பப்படுங்கலாம் போட்டிருக்கு. அதோடு சூப்பரான வசனம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவார். என்ன பண்ணுவாரா? மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன்னா என்ன? உங்கள் மேலே ஊற்றுறது இல்லை, உங்கள் ஆவியில், உங்கள் உள்ளான மனுஷனில் ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா ஊற்றப்பட்டிருக்கிறார் என்பதை காட்டிலும் கலாத்தியரில் வாசிக்கிறோம், தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி இருக்கிறார். எங்க அனுப்பி இருக்கிறாரு? என் ஆவியே இயேசு. சொல்லுங்க, என் ஆவியே. சத்தமா சொல்லுங்க, என் ஆவியே. என் ஆவியே இயேசு. என் ஆவியே பிதா. என் ஆவி யாரு? சொல்லுங்க. என் ஆவி ஒன்று இயேசு. கலாத்தியர் 4. இயேசு. இப்படி கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம் தெரியுங்களா? யோவான் 3:16 என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கொண்டார். குமாரனை உலகத்தில் அனுப்புனார், சரீரமாக உலகத்தில் வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சரீரமாக வந்து அவர் எங்கே இருந்தார்னா, நான் போன வாரம் கூட சொன்னேன், ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார். எருசலேம், பெத்தானியா, அப்புறம் வேறு எங்கே ஏதாவது ஊர் சொல்லுங்கள், கப்பர்நகும், நாசரேத், கலிலேயா, இங்கெல்லாம் ரவுண்ட்ஸு. அவ்வளோதான். சரீரத்தில் வந்தப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பைபிளில் போட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் நியாய பிரமாணத்துக்கு கீழான தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினார்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணாரா? தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். எங்கே அனுப்பினாரு? குமார ஆவியா இதயத்தில். அதனால தான் சொன்னேன், நான் ஆவியினால் நிரப்பப்படுற ஆண்டவரே என்ன நிரப்புங்கன்றது இல்லை, என் ஆவியே குமாரன். சொல்லுங்கள், என் ஆவியே. சொல்லுங்களேன். பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் மரித்தேன். நான் மரித்தேன்னா என்னன்னா, நான் கிடையாது, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன பண்ணுறாரு. என்னங்க கும்பலில் ஏதோ சொல்கிறீங்க? கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிழைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, திரும்ப சொல்கிறேன், ஐசியூவில் இருக்கிறவன் பிழைக்கிறது இல்லை, டே டு டே லைஃப் வாழ்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், நான் செத்துட்டேன், ஆனால் இப்போ பிழைச்சிருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு. இப்போ ஒரு கிறிஸ்துவ விசுவாசிக்கு வர்றீங்களே, நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்க இல்லையா, என்ன லைஃபுக்காக வர்றீங்க? நான் கிறிஸ்து. நான் யார்? என் ஆவி என்னது? என் ஆவி யார்? நான் என்ன பைபிள் சொல்லுது? கலாத்தியர் 2:24 மரித்தீர்கள், 2:20 மரித்தீர்கள். கொலோசையர் 3 நான் மரித்தேன். பவுல் சொல்றாரு, நான் மரித்தேன், என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கு. அப்படின்னு அர்த்தம்னா, எனக்குள்ள நான் கிடையாது. எனக்குள்ள நீங்கள் பேச மாட்டீங்களா? எனக்குள்ள யார் இல்லை? ஒரு 3 பேர் எனக்கு தேவை. யாராவது என்னப்பா 3 பேர் வாலண்டியர் வேணுமே, ப்ளீஸ். தம்பி நீங்கள் வர முடியுமா? வாங்க பிரதர். இங்கே வரணும், அங்கே வர்றதுக்கு கிடையாது, நான் அங்கே வர முடியாது, நீங்கள் இங்கே வாங்க. எதுக்கு வர்றாங்க? டெமான்ஸ்ட்ரேஷன். நான் மரித்தேன். ஒரு மனுஷன் வந்து ஆவி இருக்குது, இதுதான் ஆவி. இவர் சரீரம், ஒரு சரீரம். நான் தான் சரீரம். நான் சரீரம், நான் ஒரு சரீரம், நான் ஒரு பர்சன், நான் ஒரு மனுஷன். எனக்குள்ள 3 காரியம் இருக்குது. ஒன்று ஆவி, இவர் தான் ஆவி. அவங்க வந்து ஆத்துமா, வாமா, இவங்க ஆத்துமா, அது சரீரம். புரியுதா இல்லையா? ஆவி, ஆத்துமா, சரீரம். பவுல் சொல்றாரு, நான் மரித்தேன், என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே என்ன பண்ணுது? மறைந்திருக்கிறது. என்ன பண்ணியிருக்கிறது? மறைந்திருக்கிறது.
அப்போ நான் எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என் ஆவி, என்னுடைய ஆவி, இவர் ஆவி இருக்கார் இல்லையா, இந்த ஆவி யாரா இருக்கிறான்னா பிதா. நான் சொன்னேன் இல்லையா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னப்ப இந்த ஆவி, இவருடைய ஆவிக்குள்ளே யார் வந்துட்டான்னா பிதா வந்துட்டார். அல்லேலூயா சொல்லும், ஃபுல்லாக பிதா. ரெண்டாவது யார் வந்திருக்கிறா, குமாரனுடைய ஆவியை அனுப்பிட்டார் இந்த சரீரத்துக்குள்ள, இந்த ஆவிக்குள்ள குமாரனுடைய ஆவி. மூணாவது யோவானில் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோன்னா போட்டிருக்கு யோவான் 14வது அதிகாரத்தில், 17 ஆவியானவர் என்றென்றைக்கு உங்களோடு இருப்பார். எங்கே இருப்பார்? உங்களோடு இருப்பார். எதுக்கு சொல்கிறேன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நான் என்ன பண்ணணும், எல்லாரும் எப்படி வாழ்கிறாங்கல்ல, எனக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பர்பஸ் இருக்குது. ஏன் ஆவி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? போங்க, திரும்ப தேவைப்பட்டால் கூப்பிடுவேன். தேங்க்யூ. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பேரும். அல்லேலூயா சொல்லும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. என்ன சொல்கிறேன்னு கவனிங்க, பின்னாடி கேளுங்க. அதாவது பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? நீங்கள் என்ன ஆவி? நீங்கள் உங்களுக்கு ஏன் சொல்கிறாரு? அப்போ தான் ஒரு லூக்கா சுவிசேஷம் 9-10 அதிகாரத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு பிசாசெல்லாம் துரத்துறதுக்கு. ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த இடத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவை. உடனே சீஷர்கள் சொல்கிறாங்க, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவங்க எல்லாத்தையும் எரிச்சிடலாம். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்போ உனக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி தெரியுமா? மனுஷகுமாரன் அழிக்க வரவில்லை, ரட்சிக்க வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள தேவ ஆவி இருக்கிறப்ப யாருக்கும் அழிவை யோசிக்காது, யாருக்கும் தீமையை யோசிக்காது. அல்லேலூயா சொல்லும், தீமையவே யோசிக்காது. நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறப்ப உங்களுக்கு தீமையே நடக்காது. தீமையே நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நான் சொல்கிறேன், உங்கள் மனசுக்குள்ளே நல்லதே ஓடும். அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. நான் போன வாரம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்ம கண்கள் வாசல், காதுகள் வாசல், வாய் வாசல், இதுக்குள்ளே போகிறதெல்லாம் சிந்தைக்குள்ளே போகுது, ஆவிக்குள்ளே போகுது. ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணு சிந்தப்பா, உன் காது ஒரு சிந்தை, வாய் ஒரு சிந்தை. எப்படி சிந்தைக்கு ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், புண்ணியம் உள்ளவைகள், புகழ் உள்ளவைகளை சிந்திக்கணும்னு சொல்லியிருக்குதோ, அதுபோல் உன் கண்ணு ஒழுக்கம் உள்ளதை, கற்புள்ளதை, நீதி உள்ளதை, என்னது வேற ஏதாவது அடுத்த சொல்லுங்களேன், மறந்து போச்சு. புண்ணியம் உள்ளதை தான் பார்க்கணும். உன் காது அப்படிப்பட்டதை தான் கேட்கணும், உன் வாய் அப்படிப்பட்டதை தான் பேசணும். அல்லேலூயா சொல்லோ, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர், நான் என்ன சொல்றேன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆவியான ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஆவியானவரை பத்தி சொல்றாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவாரு? நடத்துவார். நான் சொல்லட்டா, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லை. யார் மட்டும் இல்லை? சத்தமா சொல்லுங்க, சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் மட்டும் கிடையாது. நமக்குள்ள நம்ம ஆவியில யார் இருக்கான்னா பிதா இருக்கிறார். என் ஆவியில யார் இருக்கா? சொல்லுங்க, என் ஆவியில யார் இருக்கா? பிதா. என் ஆவி பிதாவின் ஆவி. பைபிளில் ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யார் ஆவியை ஊற்றுவேன்? ஏன் ஆவின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வசனங்கள் அப்படியே கடந்து போயிடக்கூடாது. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். இங்கே சொல்றாரு ஏன் ஆவி. ஏன் ஆவின்னா யாரோட ஆவி? அந்த சிருஷ்டி கர்த்தர் யாவே தேவனுடைய ஆவி. யாருடைய ஆவி? செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய ஆவியை நான் உன் மேலே ஊற்றுவேன். எல் எலியோன், மீறி செயல்படுகிற ஆண்டவர், ஓவர் ரூலிங் காட். அவரை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவரை யாருமே, சத்தமாக சொல்லுங்களேன், அவரை தடுக்க முடியாது. இதை ஏன் செஞ்சீங்க, இதை எப்படி செஞ்சீங்கன்னு கேட்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். அவர் ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார். சொல்லுங்களேன், அவர் ஏறி ரைடு ஓவர் ரைட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். அவரை யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், ஆவியானவர் எல்லாத்தையும் உணர்த்துவார்ன்றப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லை, எனக்குள்ள யோவேல்ல சொல்லப்பட்ட வார்த்தை, மாம்சமான யாவர் மேலும் ஏன் ஆவியை ஊற்றுவேன். யாருடைய ஆவியை? பிதாவின் ஆவி, எல்ஷடாய் ஆவி, யாவே ஆவி, யாவே ஆவி, எல் எலியோன் ஆவி. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த மிகப்பெரிய தேவன், அவரை நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன்.
Praise the Lord. Hallelujah. மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர், உன்னதத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறவர், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அந்த தேவனுடைய ஆவிய அவர் என்ன பண்ணியிருக்காருனா உங்க மேல ஊத்தி இருக்கிறாரு. உங்க மேல ஊத்தி இருக்காருனா உங்க ஆவியில ஊத்தி இருக்கிறாரு. உங்க ஆவியில அந்த ஆவி இருக்கிறது. சொல்லுங்க, இந்த ஆவியில. அதனால தான் சொல்லுவேன், ஆவியில நிரப்பப்படுறதில்ல. மை ஸ்பிரிட் இட் செல்ஃப் காட் ஸ்பிரிட். அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமாக தான் சொல்லுங்களேன். உங்களுக்கு நம்பி நான் 100% பிலீவ் பண்ணுறேன். I am very much assured and confirmed that I am possessing, I am having God's spirit. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு நம்பிக்கை. ஏதோ வந்த நம்ம இந்த இப்படி சொல்கிறாங்க, இந்த தேவ ஆவி நமக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகிறப்ப பொறாமை, கசப்பு, வெறுப்பு, பேசாமல் இருக்கிறது, கோவிச்சுக்கிறது, மன்னிக்காமல் இருக்கிறது, விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோம். தேவ ஆவி இருக்கிறப்ப தேவனை போல நம்ம செயல்படுவோம். அல்லேலூயா. நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, அல்லேலூயா சொல்லுவோம், தன்னுடைய மழையை பொய்ய பண்ணுறாரு. அவர்கிட்ட பைபிளில் போட்டிருக்கு, அவர்கிட்ட யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லையா. வேற்றுமையின் நிழல்னா என்னன்னா, அவர்கிட்ட பார்ஷியாலிட்டியே கிடையாது. அவர்கிட்ட என்ன கிடையாது? ஆமாம், ஒரு கண்ணில் என்ன சொல்லுவாங்க, வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு கிடையாது. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோம். நான் கோயிலுக்கு வர்றேன்னா, நான் இந்த ஆவியில் ஆப்ரேஷன் செயல்படுறப்ப என் குடும்பத்தில் பெரிய அமைதி இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? என் குடும்பத்தில் அமைதி இருக்கும். ஏன் தெரியுங்களா? அங்கே பைபிளில் போட்டிருக்கு, நான் மரித்தேன். நான் என்ன ஆகிட்டேன்? சிலுவையில் இயேசு மரித்த போது நான் மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் இல்லை, இயேசு தான் பிழைச்சிருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருந்து குமாரனுடைய, நான் சொன்னேன் இல்லையா, பிதாவின் ஆவி. கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். பிதாவோட ஆவின்னா எவ்வளோ பெருசு. அவர் எவ்வளோ பெரியவர். ஆவி தான் ஒரு ஆளை இயக்குது. ஒருத்தன் சொல்கிறான், லூக்கா 9வது அதிகாரத்தில், ஒரு அசுத்த ஆவி என் மகனை அலைக்கழிக்கிறது. அவனுக்குள்ளே அது வந்துச்சுன்னா அவனை கசக்கி அவனை துன்பப்படுத்துதுன்றார். அப்படின்னா ஒருத்தர் செயல்படுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு வெறுப்பாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்குள்ளே எது ஓங்கி இருக்குதுன்னா பரிசுத்த ஆவி இல்லை, வேற ஆவி. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாம் ஆவிங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஐசக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ, அண்ணா கோபம் கூட ஒரு ஆவி தானே. பைபிளில் போட்டிருக்கு, கோபப்படாதீங்கன்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அதில் என்னென்னா கோபம் வருது. சில நேரத்தில் கோபப்பட்டுரும். நியாயமான கோபம் ஓகே தான். அல்லேலூயா சொல்லுவோம். சில நேரத்தில் முட்கோபியாக இருப்பான். எதுக்கு கோபம்னே தெரியாது. எதுக்கு சொல்ல மாட்டேன், எதுக்கு கோபப்படுறானே தெரியாது. அப்படியே என்னைய ஊற்றுற மாதிரி இருப்பான். ஒரு நாள் நான் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். பக்கத்தில் சேர் இருந்துச்சு. ஒரு ஆள் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கான், வெறிச்சு பார்க்குறான். நான் சொன்னேன், சார் கொஞ்சம் உட்காருங்க. நான் நின்னா உங்களுக்கு என்னன்றான். அடப்பா, நீ நில்லு, படுத்துக்கோடான்னு. புரியுதா இல்லையா? நான் நின்னா உனக்கு நாயா அப்படின்றான். சரி, கோபம் ஒரு ஆவி. மன்னியாதது ஒரு ஆவி. மன்னிக்காமல் இருக்கிறது. ஏன் மன்னிக்க மாட்டேன்றீங்க? பைபிளில் போட்டிருக்குது, எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்குறான். 7 தரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கணக்கே கிடையாது. 7 to the power of 70. அப்படின்னா 7 49, 49 × 7, அப்புறம் அதிலிருந்து 7, அது இன்ஃபினிட் போயிடுது. எத்தனை தடவை வேணாலும் மன்னி. ஒரு தடவை எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 இதுக்கு மேலே சொல்லலாம். அவர் என்ன மன்னிச்சிருக்கிறாரே. அல்லேலூயா சொல்லும். அவர் என்ன மன்னிச்சிருக்கிறாரே. மன்னிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. இன்னமும் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம உலக மக்கள் மாதிரி செயல்பட்டோன்னா அங்கே ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவரோட ஃப்ளோ பார்க்க முடியாது. ஆவியானவர் உள்ள ஃப்ளோ ஆகிறப்ப நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லும். காலையில் ஆண்டவர் சொன்னார், காலையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் ஆண்டவர் பேசுவாருங்க நம்மக்கிட்ட. பேசுவார மாட்டாரா? பேசுவார். நீங்கள் பேசணும், அவர் பேசுவார். என்ன தெரியுமா, அந்த உலகத்துலலாம் என்ன இருக்கும்னா மார்க்கெட் இருக்கும். நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, கொஞ்ச நாள் ஆனோன்னா அவர் மார்க்கெட்டு முடிஞ்சு போயிடும். மியூசிக்கில் மார்க்கெட் இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் விஸ்வநாதன் பாட்டெல்லாம் இருக்கும். என்ன பாட்டு? ஆமாம், பாட்டு ஞாபகம் இல்லை, பார்த்த ஞாபகம் இல்லையோ, அதெல்லாம் அவர் பாட்டு தான் நினைக்கிறேன், யோசிச்சுக்கிறேன். அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இளையராஜா வந்தார், அப்படியே மெல்லிசையாக பாட்டு. என்ன பாட்டு? நிறைய பாட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது.
அதுக்கப்புறம் அவரோட மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏஆர் ரகுமான் வந்தார். இப்போ ஒரு சினிமாவில் உலகத்தில் கூட இப்போ கிறிஸ்டியன் இண்டஸ்ட்ரியில் கூட சொல்லுவாங்க, பாஸ்டர் அவர் மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, அவர் பாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஃபாதர் முடிஞ்சிட்டார், அப்புறம் அவர் வந்தார் இவர் வந்தாருன்னுவாங்க. நான் சொல்லுவேன், உனக்கு மார்க்கெட்டே முடியறதில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். ஏன் மார்க்கெட்டு முடியறதில்லை? எனக்கு மார்க்கெட்டே முடியாது. சொல்லுங்கள், எனக்கு மார்க்கெட்டே முடியாது. ஏன்னா ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிச்சார். அவன் சாகிறப்ப கூட அவன் சூப்பராக தான் இருந்தான். தாவீதை பாருங்க, அவன் சாகிறப்ப கூட மார்க்கெட்டில் தான் இருந்தான். எந்த மார்க்கெட்? அம்பத்தூர் மார்க்கெட் இல்லை, மார்க்கெட்டில் இருந்தால் இன்னும் எல்லோரும் மார்க்கெட்டுக்கு போய் அங்கே போய் நின்று வம்பாயிர போகுது. அல்லேலூயா சொல்ல புரியுதா? மார்க்கெட்டுன்னா என்ன? அது எந்த ஸ்டார்டிங்கோ அதே தான் எண்டிங்கும். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொன்று சொல்லுவேன், எண்டிங்கே கிடையாது. சொல்லுங்கள், என்ன கிடையாது? எண்டிங்கே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு முடிவே இல்லை. சொல்ல மாட்டேன்றீங்க. உன் பிரச்சனைக்கு முடிவு, வியாதிக்கு முடிவு, எல்லாத்துக்கும் முடிவு. ஆனால் உன் ஆசீர்வாதத்துக்கு முடிவு இல்லை, உன் ஆரோக்கியத்துக்கு முடிவு இல்லை, உன் சுக வாழ்வுக்கு முடிவு இல்லை, உன் வெற்றிக்கு முடிவு இல்லை. அது கண்டினியூ தான். அவர் வர்ற வரையிலும் கண்டினியூ தான். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். ஏன் சண்டை, ஏன் பிரச்சனை? நீ ஆவியில் ஆப்ரேட் பண்ணிப்பார். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார், மாம்சமான மனுஷன் உங்ககிட்ட அப்ரோச் ஆகிறப்ப நீ ஆவியான ஆள் சில நேரத்தில் நீ மாம்சமாக மாறிடுறியன்னு கேட்குறாரு. என்னவா மாறிடுறிய? அவன் கோபமாக பேசுவான், நம்மளும் கோபமாக பேசி நம்மளை வெளிப்படுத்திடுவோம். இல்லை, அவன் அப்படி வந்தால் கூட நான் ஆவியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவோம். என்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஆவியாக பேச வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்ககிட்ட இருந்த ஆவி வர்றப்ப அந்த ஆவி அவனை அமைதிப்படுத்தும், அவனுக்குள் பயத்தை கொண்டு வரும், அவனுக்குள் கலக்கத்தை கொண்டு வரும், அவனுக்குள்ள ஒரு பெரிய அவன் பின்னாடி போயிடுவான், உங்களுக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். புரியுதா புரியலையா? அல்லேலூயா. அல்லேலூயா. எதை சொல்கிறேன்? எனக்குள்ளே இருக்கிற ஆவி, எனக்குள்ளே இருக்கிற ஆவியில் நான் ஆவியில் செயல்படுறேன். ஆவியை நான் இப்போ எதை சொன்னேன்? நான் அந்த என்னோடய செகண்ட் பாயிண்ட்டுக்கே போகலை. போன வாரம் இந்த டைமுக்கு முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி தானேப்பா? நீ இல்லையா? சரி. இந்த வாரம் டைம் போய்கிட்டே இருக்கு. ஏன் போகுது தெரியுமா? நீங்கள் அவ்வளோ கவனமாக கேட்குறீங்க, கேட்குற மாதிரி தலையை ஆட்டுறீங்க, சிரிக்கிறீங்க. உள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் ஆவி ஒன்று சொல்கிறேன், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணுறேன் இல்லையா? அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணுறேன்? ஆண்டவரே நான் கிடையாதுயா, எனக்குள்ளே என் ஆவியே இல்லை, என் ஆவி செத்து போச்சு. என் ஆவி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செத்துட்டாரு. எனக்குள்ளே இருக்கிற ஆவி பிதாவின் ஆவி. அல்லேலூயா. பிதாவை போல. ரெண்டாவது அதான் சொன்னல, அப்படியே அதை யோசிச்சு இங்கே வந்துட்டு ஒரு சொல்லுவாங்க, 6 கிலோமீட்டர் போய் நீ கோயிலுக்கு போகிறது பெருசு இல்லை, அதுக்கப்புறம் போய் அதை தியானிக்கணும். என்ன பண்ணணும்? போய் பாஸ்டர் இன்னைக்கு இதெல்லாம் பேசினாரு, வீட்டுக்கு போய் எதை பேசக்கூடாது? அவர் சொன்னார் மார்க்கெட்டுக்கு போக சொன்னார், அதை பேசக்கூடாது. தோசை சுட சொன்னார், அது நல்லா இருந்துச்சு, அது இல்லை. வசனம் சொன்னாரே, ஆவி. நான் செத்துட்டேன், நான் ஆவியில் நிரப்பப்படுறதில்ல, ஆவியில், கடவுளோட ஆவியில். அல்லேலூயா சொல்லோ. அல்லேலூயா. கடவுளோட ஆவியில். நீங்கள் கடவுளோட ஆவியில் இருக்கிறப்போ உங்கள் மகன் எங்கேயாவது முரண்டு பிடிக்கிறானா அவன் மாறிடுவான். உங்கள் வீட்டுக்காரர் சரியில்லையா மாறிடுவார். மனைவி ஒரு மாதிரி இருக்காங்களா மாறிடுவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உள்ள அந்த ஸ்பிரிட், காட் ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் அது சமயத்துக்கு ஏற்றவாறு அது செயல்படும். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் நான் யாரோட ஆவியை ஊற்றுவேன்? நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இதெல்லாம் பைபிள்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். என்னென்னா சூப்பர் நம்ம தான். ஏன் சூப்பர் நம்ம தான்? அது வாக்குத்தத்தம். நான் முன்னாடியே சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களோட நம்ம ஸ்பெஷலு. அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் இயேசுவோட நீதியால் வந்த விசுவாசம் இல்லை. அவங்களுக்குள்ள ஆவி இருந்துச்சு, ஆனால் பிதாவின் ஆவி எல்லார் மேலேயும் ஊற்றப்படுவேன்னாரு, அந்த ஆவி எல்லாருக்குள்ளேயும் இல்லை. ஆனால் நமக்குள்ள நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சில் இப்போ சபையில் எல்லார் மேலும் அவர் ஆவியை ஊற்றி இருக்கிறார். ரெண்டாவது திரும்ப சொல்கிறேன், ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நேற்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தூதர்கள்லாம் இருந்தாங்களே, அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தாரான்றது டவுட்டு தான். அவங்கள எப்படி கிரியேட் பண்ணாருன்றது டவுட்டு தான். அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லை, அவங்களுக்குள்ள ரட்சிப்பெல்லாம் இல்லை. அவங்க ஒரு ரோபோ, ஏஐ மாதிரி. என்ன மாதிரி சொல்லுங்களேன்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி. அது ஆர்டிஃபிஷியல் கிடையாது, அது காட் கிரியேட்டட் இன்டெலிஜென்ஸ். சொல்றதை செய்வாங்க. பயங்கர வல்லமை உள்ளவர்களாக, தேவன் கட்டளையிட்டதை செயல்படுத்தக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். ஏன் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? பாஸ்டர் சொல்கிறார் இல்லையா அடிக்கடி, எழுதி கையெழுத்து போடு. எழுதி இன்னொன்று சொல்லட்டா, எழுதுகிறப்ப என்ன தெரியுமா, ஒரு ஆர்கனைஸ்ட் ஆகும். உங்கள் மைண்டு, தாட்ஸ் ஆர்கனைஸ்ட் ஆகும். எழுதுறது ரொம்ப முக்கியம்.
எழுதும்போது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு எதெல்லாம் நடக்கணுமோ அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகுதான். சைக்காலஜி சொல்லுது, ஏதாவது நடக்கணுமா அது வேகமாகுது. அது என்ன ஆகுது? சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஆகுது? அல்லேலூயா சொல்லு. என்ன ஆகுது? நீங்கள் யாரும் சோகமாக இருக்காதீங்க. அல்லேலூயா. அப்போ பிரசங்கம் கேட்குறீங்களே, நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. எழுதிக்கிட்டு போய் வீட்டில் இப்போ நாச்சும் மனசில் நோட் பண்ணிக்கிட்டு வீட்டில் போய் என் ஆவி பிதாவின் ஆவி, அந்த பிதாவின் ஆவியின் தன்மை என்ன, அப்படிப்பட்ட ஆவி தான் எனக்குள்ளே இருக்குது. ஆவி இப்படி சொல்கிற ஆவிக்கு அதை ஒரு ஒரு ஆவிக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆவிக்கு என்ன கிடையாது? ஆவின்றதுக்கு ஒரு எல்லை. ஆவியை பார்க்க முடியாது, அதை ஒரு இடத்துல கொஞ்சம் அடக்கி வைக்க முடியாது, ரொம்ப பெருசு, இன்ஃபினிட். ஆண்டவர் நம்ம ஆவி அந்த மாதிரி ஆவிக்குள்ள பிதாவின் ஆவி வந்துட்டார், ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் இதை அதிகமாக பேசலை, அடுத்தது சொல்கிறேன். பைபிளில் சொல்லியிருக்குது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்ததியின் மேல், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போகிறேன்? ஊற்ற போகிறேன் மேலே. ஒன்று சொல்லட்டா, உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லும். நல்லா இருப்பாங்களா? நீ நாசமாக போகணுன்னு சொன்னால் கூட அவங்க நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லும். சில பெற்றோர் நாசமாக போ, உருப்பிடாமல் போ, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தை ஒன்று மந்திரம் மாதிரி அவங்க இதயத்தில் பதியும். அல்லேலூயா சொல்லும். அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சூப்பர் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவங்க தூங்கின பிற்பாடு, ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளை, ரொம்ப முரட்டாட்டம் பண்ணுற பிள்ளையா தூங்கின பிற்பாடு அது காதில் போய் ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லும். புரியுதா இல்லையா? அது எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை சொல்லுங்கள், அந்த குழந்தை அப்படியே மாறிடும். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எதில் ஆரம்பித்தேன்? ஆவி. சொல்லுங்கள், ஆவி. அப்போ ஆவியினால் டெய்லி ஆண்டவரே என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. அப்பா என்னப்பா நிரப்புறது? ஏன் ஆவியே அவர் ஆவி தான். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்று. பிதாவின் ஆவி. ரெண்டாவது, என் ஆவி யாரோட ஆவி? இயேசுவோட ஆவி. என் ஆவி யாரோட ஆவி? குமாரனுடைய ஆவியை என் இருதயத்தில் அனுப்பியிருக்கார். எங்கே அனுப்பியிருக்கிறாரு? என் இருதயத்தில். இருதயம்தான் கண்ட்ரோல் சென்டர். இருதயம் தான் என்னது? ஒரு மனுஷனை இயக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல பிதா என்ன பண்ணிட்டாராம்? குமாரனுடைய ஆவி. அப்போ நீங்கள் குமாரனுடைய ஆவி யோசிக்கணும். அதான் சொன்னேன், வீட்டில் போய் எழுதி திருப்பி பார்க்குறப்ப அது உள்ளே போகும், அது வேலை செய்யும், அது மாதிரி வாழ்கிறதுக்கு அது பலன் தரும். அல்லேலூயா சொல்லுவோம். உங்கள் சிந்தை ஒரு பவர்ஃபுல் சிந்தையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். கேட்டது உடனே உள்ளே போயிடுது. கேட்டது சொல்லுங்களேன், கேட்டது உடனே உள்ளே போயிருதுன்னா சூப்பர். ஆனால் உள்ளே போகாமல் நான் பழைய வாழ்க்கை திரும்ப வாழ போகிறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, வசனத்தை தியானித்தே ஆக வேண்டும். திரும்ப திரும்ப அதை கேட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். திரும்ப திரும்ப படித்தே ஆகணும். திரும்ப திரும்ப நான் என்ன பண்ணுவேன், சில நேரத்தில் போர் அடிச்சிச்சுன்னா எவ்வளோ டைரி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் பழைய பிரசங்கம் பழசில் எழுதி வச்சது எல்லாத்தையும் ஒரு புரட்டு போட்டு பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். போர் அடிக்கிற டைம்லாம் அல்லேலூயா எழுதணும். பாஸ்டர் சொல்கிறாரு, எழுதி கையெழுத்து போடு, எழுதி கையெழுத்து போடு. நீங்கள் கையெழுத்து போடுறீங்களோ இல்லையோ எழுதுங்க. கையெழுத்து போட்டால் அது உங்களுதுன்னு ஆகுது. கையெழுத்து போட்டால் உங்களுதுன்னு ஆகுது. என்ன ஆவி? யாவி யாரோட ஆவி? பிதாவின் ஆவி. யாவி யாரோட ஆவி? இயேசுவோட. இயேசுவோட ஆவியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசுவை பார்த்து தான் பிதா சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இயேசுவோட ஆவியை பற்றி நான் பார்க்குறப்ப அதில் 3 இருக்குது. ஒன்று பாஸ்ட்டு, அப்புறம் ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். பாஸ்ட்டுனா என்னென்னா, சிருஷ்டிப்புக்கு முன்னாடியிலேருந்தே இவர் இருக்கிறார். எங்கேருந்தே இருக்கிறாரு? நீதிமொழிகள் 8வது அதிகாரம், நீதிமொழிகள் 30வது அதிகாரம், இதுலையும் பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்புக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கிறாரு. அப்போ அவர் எப்படி இருந்தாரோ அந்த ஆவி, இந்த பூமிக்கு வந்தோன்னே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரே அந்த ஆவி, இப்போ உயிர் தெழுந்து பிதா கிட்ட போயிட்டு இருக்கிறாரே அந்த ஆவி. என் ஆவி அந்த ஆவி. அல்லேலூயா சொல்லுவோம். ஆவினா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, ஆவி தான் ஒரு மனுஷனை இயக்குது. ஒரு மனுஷனை இயக்குது, கோபப்பட வைக்குது, அன்பு கூற வைக்குது, மன்னிக்க வைக்குது, கசப்பை கொண்டு வருது. இன்னைக்கு நிறைய பேர் பல தவறான காரியத்தை செய்கிறான்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஆவி கெட்டு போச்சு, அவனுக்குள்ள கடவுள் இல்லை. உலகத்தில் இருக்கிறவனுக்குள்ள கடவுள் இருக்கிறாரா? இல்லை. அதனால தான் அவன் கத்தி எடுக்கிறான், துப்பாக்கி எடுக்கிறான், பல தவறான காரியங்களை செய்கிறான். ஏன்னா அவன் ஆவி சரியில்லை. ஆனால் விசுவாசிகளுக்குள்ள தேவன் எதை கொடுத்துருக்கிறார்னா, குமாரனுடைய ஆவியை அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. குமாரன் எப்படி இருந்தார்? பைபிளில் வாசிக்கிறோம், அவர் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செஞ்சாராம்.
நீங்கள் உங்களுக்குள்ள குமாரனுடைய ஆவியில் செயல்படுறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யலாம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எதில் ஆரம்பித்தேன்? ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அவர் அந்த வசனம் வாசிங்கம்மா, 16 போடுங்க. 16 13 நான் முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். மெயினான செய்தியோட அதை ஷார்ட்டாக முடிய போகிறேன். 16 13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? அறிவிப்பார். அதுக்கு அடுத்த வசனம், அவர் என்னுடையதில் எடுத்து, ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? இயேசுவிலிருந்து எடுத்து என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அடுத்த வார்த்தை பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். இன்றைக்கி இதை தான் பேச வந்தேன். ஆனால் அங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். எனக்கு தெரியும் ஆவியானவருக்கு யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கிறார். இப்போ நான் முடிக்க போகிறது என்ன தெரியுங்களா? பிதாவினுடையவைகள் யாவும். சொல்லுங்கள், பிதாவினுடையவைகள். எவ்ரிதிங் தட் பிலாங்ஸ் டு த ஃபாதர். எதெல்லாம் பிதாவினுடையதோ அதெல்லாம் என்னுடையது. எதெல்லாம் பிதாவினுடையதோ அதெல்லாம் என்னுடையது. என்றி கொஞ்சம் வாங்க. அவர் தான் இன்றைக்கி பிதா. 5 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். அல்லேலூயா சொல்லுவோம். என்னங்க எல்லாம் முடிக்க வேணான்னு நினைக்கிறீங்களா? இவர் தான் இன்றைக்கி பிதா. இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே இயேசு சொல்கிறாரு என்னுடையதுன்றார். யாருடையதுன்றாரு? ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? இங்கே ஒரு ஆவியானவருக்கு ஒரு ஆள் இல்லை. அவர் ஆவியானவர். அவர் யார்? பார்க்க முடியுமா? அவர் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. ஆவியானவர் இருக்கிறார். பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அவர் என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு காண்பிப்பார். என்னுடையதிலிருந்து எடுத்து காண்பிப்பார். நான் யோசித்தேன், இவர் கார்லாம் வச்சுருக்கிறாரு, அப்படி தானே? உலக ரீதியாக இயேசு சொல்கிறாரு, இவர்தெல்லாம் எதுனா இவரோட கார் என்னது, இவரோட வீடு என்னது, இவரோட வண்டி என்னது, எல்லாமே அப்படி தான் அர்த்தம். மெட்டீரியலாக அதெல்லாம் என்னது. ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? அவர்தெல்லாம் என்னது, என்னதிலிருந்து எடுத்து உங்களுக்கு காண்பிப்பார். என்னதிலிருந்து எடுத்து உங்களுக்குள் விதைப்பார். என்னதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. அப்படின்னா ஆக்சுவலாக ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா பிதாவினுடையதை தான் எடுத்து காமிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன் பைபிளில். தேங்க்யூ தம்பி, பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. எதுக்குன்னா ஓரளவு உங்களுக்கு மனசில் புரிகிறதுக்கு தான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பதற்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். பிதாவினுடையதுன்னா என்ன பிதாவினுடையதெல்லாம் என்னதுன்றாரு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப நேரம் யோசித்தேன். பிதாவுதுன்னா என்னப்பா பிதாவுது? மத்தேயு 6:13 இயேசுவே சொல்கிறாரு பிதாவுது என்னன்ட்டு. வாசிங்க அந்த வசனத்தை. 2 வசனத்தை மட்டும் வாசிக்க போகிறோம். 3 வசனத்தை வாசிக்க போகிறோம். எண்டு அதுதான். 6:13 மத்தேயு 6:13 உங்கள் பைபிளில் இருந்தால் வாசிக்கலாம். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. இயேசு சொல்றாரு பிதாவினுடையதெல்லாம் என்னுடையதுன்னா, பிதாவுது என்னவா? ராஜ்யம். சொல்லுங்க, யாரு? ராஜ்யம், கிங்டம். அடுத்தது வல்லமை, பவர். 3வது குளோரி. இயேசு சொல்றாரு பிதாவுதெல்லாம் என்னதுன்னா, பிதாவுது ராஜ்யம் என்று சொன்னால் ராஜ்யம் என்னுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ்யத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இயேசு சொன்னாரு, எதுக்கு வந்தாரா? பரலோக ராஜ்யம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யம், காட்ஸ் கிங்டம். இந்த பூமியில தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இயேசு வந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு ராஜ்யத்தை பத்தி நிறைய வசனம் என்னால் சொல்ல முடியும். ராஜ்யம், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது. இயேசு சிலுவையில் அறைய போறாங்க. பிலாத்து கேட்குறான், நீர் ராஜாவா? நீர் ராஜாவா? நீர் யாரு? என்ன கேட்டால் நான் என்ன சொல்லியிருப்பேன்? ராஜா தான், ராஜன் தான் இருப்பேன். அவரை கேட்டோன்னு அவர் என்ன சொன்னார்? ஆம், நான் ராஜா தான்.
என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதா இருந்தால் என்னுடையவர்கள் போராடி இருப்பார்களே. அப்பா, என் ராஜ்யம் இந்த கிங்டம் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது, என் ராஜ்யம் கிங்டம் ஆஃப் ஹெவன். அல்லேலூயா சொல்லுவோம். ராஜ்யம், பரலோக ராஜ்யம். பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது. பரலோகத்தில் அவர்தான் ராஜா. அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ராஜ்யம் உம்முடையது, கிங்டம். இரண்டாவது வல்லமை, பவர். அல்லேலூயா, பவர் பிதாவினுடையது. மூணாவது குளோரி பிதாவினுடையது. இயேசு சொல்றாரு, பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். பிதாவினுடையவைகள் எல்லாம் சொல்லுங்க, பிதாவினுடையவைகள்லாம் என்னுடையது. ஆவியானவர் என்னுதிலிருந்து உனக்கு எடுத்து காமிப்பார்னா, வரப்போற காரியத்தை காமிப்பது மட்டுமல்ல, இயேசுவுக்கு பிதா என்னென்னலாம் கொடுத்திருக்கிறாரோ அதற்குள்ள நீங்களும் நானும், நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கிறிஸ்துவுக்கு நாம் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, யாக்கோபை பற்றி யூதா சொல்லுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? இளையவனுடைய ஜீவன் தகப்பனுடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இளையவனுடைய ஜீவன் பென்யமீனை பற்றி குறித்து சொல்லுவார். ஏன்னா ரெண்டாவது தடவை போகிறப்ப பிடிச்சி வச்சுக்குவான். இளைய மகனை கூட்டு வாடான்னொன்னே அவர் சொல்லுவார், இளையவனுடைய ஜீவன் தகப்பனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இளையவன் இல்லாமல் போனால் என் தகப்பன் செத்து போயிடுவார். என்ன பண்ணிடுவார்? செத்து போயிடுவார். நான் சொன்னேன் இல்லையா, நான் போன வாரம் சொன்னேன், பரலோகமும் பூமியும் மெர்ஜ் ஆயிடுச்சு, வெல்டிங் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இந்த வாரம் நான் சொல்லி முடிக்கிறேன், பிதாவின் ஆவியும் உங்க ஆவியும் ஒன்னாயிருச்சு. அல்லேலூயா சொல்லும். இயேசுவின் ஆவியும் உங்க ஆவியும் ஒன்னாயிருச்சு. பரிசுத்த ஆவியானவரும் உங்க ஆவியும் ஒன்னாயிருச்சு. அல்லேலூயா சொல்லும். இதை என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. இதை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாதா? பிரிக்கவே முடியாது. அதனால கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரு பிரிக்க முடியும்? யாரும் பிரிக்க முடியாது, எதுவும் பிரிக்க முடியாது. ஏன்னா நான் அவரோடு, அவன் சொல்றான், இளையவன் அவரை விட்டு பிரிஞ்சா அவர் செத்து போயிடுவார். நம்மளும் அவரை விட்டு பிரிய முடியாது, அவரும் நம்மளை விட்டு. ஒரு ரெண்டு தண்ணியை கலந்துட்டா தண்ணியை பிரிக்க முடியுமா? தண்ணியும் எண்ணெயும் பிரிச்சிடலாம், தண்ணியும் பிரிக்க முடியாது. அது மாதிரி ஒரு மிக்சிங் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு சொல்லுங்களேன்? என் ஸ்பிரிட்டும் காட் ஸ்பிரிட்டும் மிக்ஸ் ஆயிருச்சு. பிதாவோட ஆவியும் என் ஆவியும் மிக்ஸ் ஆயிருச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு காமிப்பார். 2 வசனம் சொன்னேன் இல்லையா? ஒன்று இது காமிச்சாச்சு. பிதாவினுடையது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், முடிக்க போறேன். பிதாவினுடையது என்ன? ராஜ்யம், வல்லமை, மகிமை. இன்னொரு டாப் மோஸ்ட் வசனம் இதுதான். எந்திரிச்சு நின்று வாசிக்கலாம், அப்போ தான் எனக்கு முடிக்க மனம் வரும். 29:11 1 நாளாகமம் 29:11 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 29:11 நான் வாசிக்கட்டா? கர்த்தாவே, எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் தமிழ் தெரிஞ்ச எல்லாருமே வாசிங்க. ஆமாம். ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியில் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் என்ன பண்ணியிருக்கிறீர்? உயர்ந்திருக்கிறீர். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தருடையதுங்க. வல்லமை, மாட்சிமை, மகிமை, ஜெயம், மகத்துவம். அடுத்தது, வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். இதெல்லாம் பிதாவினுடையது. இயேசு சொல்றாரு, பிதாவினுடையதெல்லாம் என்னுடையது. ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு காண்பிப்பார். என்னுடையதிலிருந்து எடுத்து எதெல்லாம் இயேசுக்கு இருக்குதோ அதெல்லாம் உனக்கு இருக்குது. ஏன்னா உன் ஆவி அவரோட ஆவியோட இணைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். நான் வேறு இல்லை, அவர் வேறு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 17:10 வாசிங்க. யோவான் 17:10 2 வசனம்னு சொன்னேன். யோவான் 17:10 அவ்வளோதான். யோவான் 17:10 இயேசு சொல்கிறாரு. இப்போ இது அப்படியே ரிவர்ஸ். இயேசு சொல்கிறாரு, என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் இயேசு சொல்கிறாரு. அப்பா பிதா கிட்ட சொல்கிறாரு, பிதாவே என்னதெல்லாம், முதல்ல பிதாவது என்னதுன்னாரு, இப்போ என்னதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது. உம்முடையதெல்லாம் சொல்லுங்களேன், உம்முடையதெல்லாம்.
அப்போ இயேசுக்குரியது என்னன்னா நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பாருங்க. கொலோசியர் 1 அதிகாரத்தில் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது, எல்லாம் அவருது தான். எல்லாம் எதெல்லாம் இயேசுக்குரியதோ அதெல்லாம் பிதாவுக்குரியது. அல்லேலூயா சொல்லுவோம். சரி, இப்போ நமக்கு என்னங்க இருக்குது? இளைய குமாரன் மூத்த குமாரன் கதையில் மூத்த குமாரன்கிட்ட அப்பா சொல்லுவார், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். மகனே நீ எப்போதும் என்னுடையதெல்லாம் உன்னுடையது. மகனே எப்போதும் நீ என்னோடு இருக்கிறாய், என்னுடைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கதையை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மூத்த குமாரன் அப்பா கூடயே இருப்பான், அப்பாவை புரிஞ்சுக்காத ஆள். அப்பா என்ன எதிர்பார்க்குறாருன்னா, கேட்கவே தேவையில்லடா, எல்லாத்தையும் நீ எடுத்து அனுபவிடா, எல்லாத்தையும் நீ சொல்லுங்களேன், எல்லாத்தையும் நீ எடுத்து அனுபவி. அதுதான் கிரேஸ். எடுத்து அனுபவி, எல்லாம் உன்னுடையது. அவன் எதை எதிர்பார்க்குறான்னா, அவனுக்கு ஒரு பொறாம ஆவி. என்ன ஆவின்னா, இளையவனுக்கு கொடுத்துட்டாரே, அவன் போய் துன்மார்க்கமாக செலவழிச்சிட்டானே, அவன் திரும்பி வந்துட்டானே. இளையவன் அப்பாவை புரிஞ்சு வச்சிருந்தான், மூத்தவன் புரிஞ்சு வைக்கல. அந்த மூத்தவனுக்கு சொல்கிறாரு, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. நான் உங்களுக்கு சொல்லட்டா, அவனை பார்த்து சொன்னார், எப்போதும் நீ என் கூட இருக்கிற, என்னதெல்லாம் உன்னுதுன்றார். இப்போ அப்படியே ரிவர்ஸ் மாற்றி சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன். நீ என் கூட இருக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த மகன்கிட்ட நீ என் கூட இருக்கிற, என்னெல்லாம் உண்ணுதுன்னு சொன்னார். இவர் இப்போ சொல்கிறாரு, 28 உயிர் தெழுந்த பிற்பாடு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகம் எவ்வளோ நாள் இருக்குதோ அது வரையிலும் நான் உன் கூடயே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், எல்லாம் உங்களுடையது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் உங்களுடையது. சொல்லுங்க, எல்லாம். எல்லாம் ஏன் தெரியுங்களா? நீங்கள் அவரோட இருக்கிறதுனால இல்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு. ஏதாவது செஞ்சதுனால இருக்கிறான்னு சொன்னாரா? இல்லை, நான் உன் கூட இருப்பேன்ப்பா, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லாரும் கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ வி தேங்க் யூ லார்ட். எங்கள் ஆவியாவை நீங்களே இருக்கிறீங்கப்பா. எங்கள் ஆவியும் பிதாவின் ஆவியும் ஒன்றாக கலந்துருக்குது ஐயா. அன்றைக்கு யாக்கோபுக்கும் பென்யமீனோட அந்த ஸ்பிரிட் 2 ஜாயினாக இருந்துச்சு ஆண்டவரே. அதே மாதிரி எங்கள் ஆவியும் உங்கள் ஆவியும் இணைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவினுடையதெல்லாம் பிதாவினுடையது, பிதாவினுடையதெல்லாம் இயேசுடையது. இயேசு எங்களோடு இருக்கிறபடியால் அவருடையதெல்லாம் எங்களுடையதாக இருக்கிறது. இந்த அறிவில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.